அது என்னால் எனக்கு பொதுவாக ஜெபிக்கும்போது எனக்கு திருப்திகரமாக இருக்காது. ஆண்டவருடைய கிருபையினால இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது தேவனாய் கர்த்தர் நாமத்தினால ஆவியில தேவனாய் கர்த்தர் ஜெபிக்க உதவி செய்தாங்க. அந்த ஜெபிக்க உதவி செய்த போது அந்த வார்த்தைகள் வந்து அந்த உள்ளத்துல இருந்து எடுக்க சொல்லுங்க, அதை சொல்லுங்க, அதான் மெயின். உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபிக்க தொடங்கின பிறகு அந்த வார்த்தையை என்னால சுய ஞானத்தினால சுய அறிவினால வருகிற வார்த்தையா அது அல்ல. உள்ளங்களுக்குள்ள இருந்து நாவும் நான் உச்சரிக்கிறதான அந்த அசைவின்படி அல்ல, அந்த மனுஷத்துல உச்சரிக்கணும் இல்லை. ஆனா தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினால அந்த வார்த்தைகள் உள்ளத்தின் ஆழத்தில் வந்தது மட்டும் இல்லை, அந்த வார்த்தையின் நாவில இருந்து அது வெளிப்படும் போது அது கிரகிக்கத்தக்க முடியாதபடி அந்த வார்த்தையானது வெளிப்பட்டது. அதை கண்ட்ரோல் பண்ணவோ அதை நிப்பாட்டவோ என்னால் அதில் முடியல. இதெல்லாம் சரி இது போதும் அது நிப்பாட்டுங்கிறத அந்த இல்லை. அல்ல சாதா கால நேரங்கள் அப்படி இல்லை, நம்ம போதும் ஜெபித்து போதும்னு சொல்லி நினைச்சேன்னா அந்த நிமிஷமா அது அப்படி கொஞ்சம் ஸ்டாப் ஆகும். அதுக்கு முன்னாடி ஜெபிக்கலாம். அது ஆண்டவர் விட மாட்டார், போக மாட்டாரு. இல்லை, ஆனால் இன்னைக்கு தான் உங்கள் ஜெபம் கரெக்டாக இருந்து. இவ்வளோ நாளும் நீங்கள் ஆழமாக ஜெபிக்கலை. வாயில் இப்போ தான் மக்கள் எல்லாம் அப்படி தான் ஜெபிக்காங்க. பார்த்தா அந்நிய பாஷையெல்லாம் பேசுகிறாங்க, ஆனால் அது கரெக்ட் இல்லை. ஆவியானவர் அதான் என்கிட்ட சொன்னார், இன்னும் கீழே போய் இன்னும் ஆழத்தில் 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 உள்ளத்துக்கு ஆழத்தில் இந்த சத்தம் வந்ததுனால தான் இந்த அனுபவம். இனி இந்த அனுபவத்தை ஒரு நாள் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ நாள் நீங்கள் என்ன செய்தாலும் அது கரெக்டான ஜெபம் இல்லை. இப்போ அப்போ திருப்தி இல்லைன்னு தெரியுதில்ல. அப்போ இதே மாதிரி தான் நீங்கள் ஊழியக்காரர் எத்தனை வருஷம் ஊழியக்காரர் செய்துருக்கீங்க இல்லையா? நீங்கள் எவ்வளோ அற்புதம் அடையாளம் செய்தீங்க, நீங்கள் யோசித்தீங்க, உங்களால் என்னெல்லாம் நடந்துன்னு யோசித்தீங்க. இப்போ எப்படி தோணுது உங்களுக்கு? வித்தியாசம் தெரியுதா? ஹல்லேலூயா. ஆனால் கடத்தி போட ஆள் இல்லை, யாரும் உங்களுக்கு அதை சொல்லி தரதுக்கு ஆள் இல்லை இல்லையா? இன்றைக்கி ஒன்று ஆவியானவர் இது பண்ணார்ல, இதே மாதிரி நீங்களும் சாட்சி. ஏன்னா உலகத்தில் நிறைய ஊழியக்காரங்க இதே மாதிரி தான் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்க ஜெபிக்க ஜெபம் உள்ளத்துக்கு ஆழத்துலேருந்து வரல. அதனால நீங்கள் இவ்வளோ நாளும் திருப்தி இல்லாமல் தானே இப்போ ஊழியம் செய்திருக்கீங்க பாருங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள் கரெக்ட். ஏன்னா நிறைய ஊழியக்காரங்க அப்படி இருப்பாங்க, அவங்கெல்லாம் மனம் திரும்பணும். என்ன மாய்மான நமக்கு வேண்டாம். கேட்டிங்களா? நம்ம ஜெபிக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னாலும் போதும் உள்ளத்துக்கு ஆழத்தை. இன்றைக்கி எத்தனை தடவை எவ்வளோ கஷ்டப்பட்டு அவர் சொன்னார் தெரியுமா? ஒவ்வொரு ஸ்டெப் அவங்களை இறக்கிக்குள்ளே விட்டார் தெரியுமா? அவ்வளோ கீழே ஆழத்தில் போன பிறகு தான் என்ன சும்மாருன்னு சொன்னார். அப்போது கடவுளுடைய ப்ரெசன்ஸ் நம்ம கூட எப்படி இருக்குது? இவ்வளோ நாள் அப்போ உங்கள்கிட்ட அது வஞ்சித்துட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி யுபிக்காமல் ட்ரூ கிறிஸ்டியன் அண்ட் ட்ரூ ஊழியக்காரன், இதுதான் நமக்கு வேணும். சரியாப்பா? ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தினதுக்கு எனக்கும் சேர்ந்து ஜெபம் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய பேரை வெளிப்படுத்தணும். அப்படி சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் அதிகமாக எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகள் ஹல்லேலூயா. ஆமென் தகப்பனே, எங்களுக்குள்ளே வெளிப்படுவதற்கு ஆமெனப்பா நீங்கள் உதவி செய்ததற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. ஆமேன் ராஜா. எங்களுக்கெல்லாம் கர்த்தாவே, எங்களுக்கெல்லாம் உங்கள் நல்ல நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும்படியா எங்கள் தேவன் நீங்கள் தம்மை வெளிப்படுத்துகிற தேவனாய் நீங்கள் இருக்கிறதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்கள் உண்மையான ஊழியங்களை சொல்லுங்கள். ஆமென் தகப்பனே, ஸ்தோத்திரம். அந்த ஆயாருக்காக உங்கள் சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படி பிள்ளைகளை தேவன் நீங்கள் நினைத்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரைஸ் விடாடி என்று ஆபிரகாமை நினைத்து இவளை ஆசீர்வதித்தது போல நம்முடைய பிள்ளைகளை தேவன் நினைத்தருளி இவருடைய சந்ததிகள் உம்மால் நினைக்கப்படும்படியாய். பிரைஸ் யூ மை ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் உன்னதத்தின் அனுபவத்து கூட ஆமென் வரும் கடந்து வர தேவனாகிய கர்த்தர் நீங்கள் இவளுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிரைஸ் விடாடி நீங்கள் கிரியை செய்வீராக. நம்முடைய பிள்ளை கூட தேவன் இன்னும் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒன்றும் தடைபடாதபடி அது உங்கள் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் செய்து முடிப்பீராக. அப்படியே நீங்கள் செய்து முடிக்கிறதற்காக நாங்கள் மக்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் மகிமைப்படுவதற்காக நன்றி சொல்கிறோம். தாழ்த்தி கரங்களே தருகிறோம். கனமகிமையில் அப்பா ஒருவருக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவர். இனி உங்கள் ஊழியம் வித்தியாசமாக இருக்கும். சரியாப்பா? தேவன் தாமே நம்ம ஆசீர்வதிக்கட்டும்.